ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான உழவர் தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காணும் பொங்கல் பண்டிகை தினங்க. உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்குமே இனிமையான காணும் பொங்கல் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 3ஆம் நாள். காணும் பொங்கல் பண்டிகை தினமான உழவர் திருநாளான இன்று யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை நண்பர்களே. 5 குடையவன் ராசியில் இருக்கிறார். 9 குடையவன் 10ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையை பெறுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான் மற்றும் 11ஆம் இடத்துல சூரியன் என அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு உங்களது காரியங்களை சிறப்பாக சாதித்துக் கொள்ளக்கூடிய கருவியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனிவான பேச்சு தாங்க அந்த கருவியாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும். நீங்கள் அன்பாக கனிவோடு பேசுவதன் மூலமாக பல்வேறு விதமான காரியங்களை நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் போகிற இடம் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக சாதித்துக் கொள்ள முடியுங்க. எனவே அன்பாக பேசுங்க, கனிவாக பேசுங்க, நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கிறது. மாணவர்களுக்கு விடுமுறை தினமாக இருந்தாலும் அதிகமான ஆர்வம் கல்வியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கல்வி ஆர்வம் பெருகும். பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்லாம் இன்றைக்கி முடிக்கணுங்கிற ஒரு வேகம் கூட இன்றைக்கி உங்களுக்கு உருவாகலாம். அதனால் மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. நமது மீனராசி நண்பர்கள் குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. இப்பொழுது மற்றவங்க சில பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளும் வாங்கி ஆகணும்ப்பா, அவங்க வாங்கிட்டாங்க பேர், அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அந்த பொருளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புதிதாக ஆசைகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். மற்றவங்க வாங்குறத பார்த்துட்டு நீங்களும் வாங்கணும் அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். ஸோ நீங்கள் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியங்க. அலுவலக பணிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு இப்பொழுது நீங்கள் உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அதனால் உங்கள் காரியங்கள் சிறப்பாக நீங்கள் முடிக்க முடியும். அலுவலக பணிகள் மட்டுமல்ல, உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியுங்க. எனவே அற்புதமான இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியான நல்ல சூழல் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்குது. அந்த குடும்பத்தில் நீங்கள் இருக்கும்போது இன்னும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. இப்பொழுது திருமண யோகம் கூடி வந்துள்ளதுங்க. பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உங்கள் வீட்டில் யாராவது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரிங்க, திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதுங்க. அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண ஏற்பாடுகளை தாராளமாக அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்கள், வீடு, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் ஆனந்தம் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ சிறந்த இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குங்க. நிறைய காரியங்களை முயற்சி செய்து கொண்டே இருங்க. இன்னைக்கு சும்மாவே இருக்கக்கூடாது. மேலும் மனசில் நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு குறைச்சிக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களோடு செயல்படுங்கள். படப்பிடிப்பு இருக்கக்கூடாதுங்க. பொறுமையோடு செயல்படுங்க. படப்பிடிப்பு இல்லாமல் நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு அபிவிருத்தி நிறைந்த நாளாக அமைகிறதுனால வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரத்தை பெரிதாகக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணலாங்க. வியாபாரத்தை சின்னத கடையாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது, உங்களது பொருட்களை உலகளாவிய அளவுக்கு நீங்கள் சந்தைப்படுத்துதல் போன்ற எல்லாமே நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க. மனசில் தேவையில்லாத சில இனம் புரியாத சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகளாக ஏற்படும் போது தன்னம்பிக்கை குறைவு ஏற்படும். அதனால் அந்த மாதிரி சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். மற்றவங்களை எதிர்பார்க்காம நீங்களே உங்கள் வேலைகளை முடிக்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் ஃபைல்ஸ், உங்கள் கோப்புகளை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இப்பொழுது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனக்குழந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு
உங்களது காதலருக்கு பிடிக்காத ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி போடக்கூடாதுங்க. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக கிடைத்தாலும் உங்கள் காதலர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்தையும் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஸ்போர்ட்ஸில் கூட நீங்கள் வந்து பங்கேற்க முடியும். விளையாட்டுத் துறையில் நீங்கள் பங்கேற்று நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இப்பொழுது அறிவுபூர்வமான நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க இன்றைக்கி உருவாகுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புதிய பார்ட்னர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பார்ட்னர் ஆதரவாக இருப்பாங்க, நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர் அதிகமான பெனிஃபிட்ஸை உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக அமைந்துள்ளதுங்க. உங்கள் கஸ்டமர் கூட, வாடிக்கையாளர் கூட, புதிய வாடிக்கையாளர் கூட நீங்கள் இன்றைக்கி கலந்து பேசி சில பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அதற்கு அற்புதமான ஒரு தினமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. ஓய்வு நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை நீங்கள் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பல தொலைகளை சமாளிப்பதற்கான ஆற்றல் பிறக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் கூட இன்றைக்கி எல்லாம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் சில உறவினர் மூலமாக இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் மனதில் நிலை வந்து அப்செட் ஆக்கிடும். அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்து விடுங்கள். மாலை நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக சாதகமாக மாறிடுங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பாக அவருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஆசை இருந்ததுன்னா அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கணுங்க. அதுக்காக வந்து நீங்கள் வந்து அவரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன தேவைகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நிறைவேற்றி வைங்கள். அதன் மூலமாக தான் எல்லார் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறுங்க. சிறந்த ஒரு நாள், காரிய வெற்றியில் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம். இப்பொழுது நீங்கள் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எல்லா வகையிலும் நன்மைகள் இருக்குங்க. அதனால நீங்கள் பொறுமையோட படபடப்பு இல்லாமல் செயல்படுங்க. தேவையில்லாத சிந்தனைகள்லாம் தவிர்த்து விடுங்கள். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ப்ரௌன் கலர், இன்னொன்று கிரே கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறதுங்க. மேலும் அதிர்ஷ்ட எண், இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்பர் 3 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களை யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் பொறுமையாக படபடப்பு இல்லாமல் செயல்படுங்க. வெற்றியில் உண்டு. தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிவிடும். அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்க்காம உங்கள் வேலைகளை நீங்களே முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக காரியங்களை முடிக்க முடியும். மேலும் சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குங்க. நேர்மறையோட பாசிட்டிவ் தாட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்தி நேர்மறையானங்களை வளர்த்து கொண்டு செயல்படும் போது வெற்றிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். முயற்சிகள் நிறைய செய்யலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அபிவிருத்தி செய்யலாங்க. உங்கள் வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றலாம். உங்களது பொருளாதார நிலையும் நல்ல அபிவிருத்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. முக்கியமான ஃபைல்ஸ்லாம் உங்கள் உத்தியோகத்தில் இங்கே ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. அதை தொலைத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபைல்ஸை ரொம்ப கவனமாக கோப்புகளை சிறப்பாக கையாளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.